Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். IQoo Neo 8 series இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை, சைனா மார்க்கெட்டில். ஸோ சைனாவில் இந்த IQoo Neo 8 சீரிஸில் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, என்ன மாதிரியான ஃபீச்சரோட வந்திருக்கு, கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த IQoo Neo 8 சீரிஸ் இன்றைக்கி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க, IQoo Neo 8 அண்ட் 8 Pro. ஸோ இந்த வாட்டி IQoo Neo 8 சீரிஸில் ஒரு ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மொபைலுமே இந்த மாதிரியான லுக்கில் ஒரு 3 கலர் ஆப்ஷனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் டிசைன்லலாம் பெருசாக வித்தியாசம் இல்லை, இந்த மாதிரி தான் லுக் அப்படின்றது இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது 8 அண்ட் 8 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சில விஷயங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் வித்தியாசமாக இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ ஒன்று வேணா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வித்தியாசமே இல்லை. 2 மொபைலுமே ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் கேமர்ஸை எப்போவுமே IQoo Neo சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக கண்டென்ட் வாட்சிங்க்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அஃப்கோர்ஸ் கேமிங்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே இதுதான் IQoo Neo 8 சீரிஸுடைய டிஸ்பிளேவாக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லையும் 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இல்லை. 2 மொபைலுமே நமக்கு 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்ஸ்க்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி ஆகட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகட்டும், ரெண்டுமே 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் சேம் தான். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் இருக்குது. ஸோ மேஜரான வித்தியாசமே இதுதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா IQoo Neo 8 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராசரான, இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மோஸ்ட் வாண்டட் ப்ராசரான இந்த ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8+ Gen 1 பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அண்ட் கூட LPDDR5க்கான ரேம் டைப் UFS 3.0க்கான ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். கேமிங் அண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதால அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசராக கண்டிப்பாக இந்த ப்ராசர் இருக்குது. அதுவே IQoo Neo 8 Proவில் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் Dimensity 9200+ அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது Snapdragon 8+ Genோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அண்ட் மீடியாடெக்குடைய ப்ராசராக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் Snapdragon 8+ Gen 2 இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது கூட LPDDR5Xக்கான ரேம் டைப் UFS 4.0க்கான அந்த லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜுக்கான வேரியன்ட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங்னு பார்க்கும்போது 5000 mm ஸ்கொயருக்கான ஒரு வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் IQoo Neo 8 அண்ட் 8 Pro ரெண்டுத்துலையுமே நமக்கு விவோடைய அந்த V1 சிப் அப்படின்ற அந்த டெடிகேட்டட் சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்போட யூசேஜ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்குடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஸ்மூத்தான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காகவும் சில விஷயங்களில் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் லைட்டாக பெட்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த V21 சிப் அப்படின்றது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த IQoo Neo 8 சீரிஸ் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. இது போக கேமராவுடைய ஃபீச்சர்ஸ், கேமராவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமரா பின்பக்கம் 2 கேமரா தான். பட் அதில் கேமராவுடைய விஷயங்கள் எல்லாமே உள்ளே கொஞ்சம் மாறுது. இதில் IQoo Neo 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்பக்கம் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இதில் OISக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GN5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதே 2 ஸ்மார்ட் ஃபோன், அதுலேயும் 2வது ஸ்மார்ட் ஃபோன் 2 மெகாபிக்சல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த அளவுக்கு கேமராவுடைய அந்த செகண்டரி கேமராஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம் கேட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ரீவியஸ் IQoo Neo 7லேயே பார்த்துருப்போம் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி 2 கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ IQoo Neo சீரிஸில் கொஞ்சம் கேமராவை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் IQoo Neo 8ல் இருக்குது. அப்படியே 8 Proக்கு போனோம்னா இங்கேயும் பின்பக்கம் 2 கேமரா தான். அங்கே இங்கேயும் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பட் இந்த 50 மெகாபிக்சலுக்கான கேமரா சோனியோட IMX
866B அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி OISக்கான சப்போர்ட்டோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாம்சங்கோட GN5 விட பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார் தான். ஸோ கண்டிப்பாக பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ வேரியண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ப்ரைமரி கேமரா மட்டும்தான் ஹைலி ஃபோக்கஸ்ட். ஸோ அதில் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி சப்போர்ட்டிவ் கேமராஸ் ரெண்டுத்துலையுமே 8 மெகா பிக்சல் இங்கே ப்ரோ வேரியண்ட்டில் இருந்தாலுமே அந்தளவுக்கு கண்டிப்பாக அது இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான கேமரா கிடையாது தான். ஸோ அதில் கேமரா ப்ரைமரி கேமரா ஓகே, அதர்வைஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக IQoo 8 சீரிஸில் நம்ம கொடுக்கல. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், டியூவல் எக்ஸாக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. Android 13 தான் வந்திருக்கு. அண்ட் மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IQoo 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB 256GBக்கான இந்த வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 30,000 மாதிரியான ப்ரைஸிங் இப்போதைக்கு சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 16GBக்கான ரேம் வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. 16GB ரேம் 512GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனை 39,000 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அந்தந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQoo 8 அண்ட் 8 Pro சைனா மார்க்கெட்டுக்கு ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்தியாவில் அது ரீசனபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். பட் கண்டிப்பாக IQoo அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸிங்க்கு நல்ல ஃபீச்சரோட தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ஃபீச்சர்ஸோடு வரும். பட் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா எப்போவுமே சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுற ப்ரைஸிங்கை விட கொஞ்சம் அதிகமாக தான் இந்தியாவில் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது IQoo 8 சைனாவிலே 30,000 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா இந்தியாவில் கண்டிப்பாக அதை விட அதிகமாக செட் பண்ணுவாங்க. ஸோ நியூவில் பேஸ் சீரிஸ் அதை போயிட்டு 35,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். மற்றபடி பார்ப்போம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.